Good evening, praise Lord. Welcome to this video. நான் ஒரு கல்லூரி ஆசிரியை, அதுவும் கோயட் என்ஜினியரிங் கல்லூரி நான் பணிபுரிந்ததுனால மாணவர்களுடைய பிரச்சனைகள் எனக்கு நல்லா தெரியும். அதோட வந்து ஒரு பால்வாடி ஆசிரியை அப்படின்ட்டு நான் என்ன நானே சொல்றது வழக்கம். நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சபையில கூட குழந்தைகளா பேசுறத நான் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தை அல்லது ஒரு பாப்பான்னு சொல்லலாம். அது வந்து ஆவி ஆவி, மாம்சம் மாம்சம், நான் இத மாம்சத்துல செய்யறேனா இல்ல ஆவியில செய்யறேனா அப்படின்னு ஏதோ அப்படின்னா என்னன்னு தெரியாம அந்த பாப்பா பேசுறத நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு இதுல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா கலாத்தியர் 5 வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் லக்கி டு ஹாவ் அ வெரி குட் ஃபெல்லோஷிப் இன் மை காலேஜ் டேஸ். அதில் பார்த்தீங்கன்னா அவங்க நேரத்தில் அப்படி ஆவிக்கும் மாம்சத்துக்குமான போராட்டங்கள் நமக்கு அந்த அடாலசன்ட் ஏஜ்ல நமக்கு நிறைய இருக்குது. யூஸ்வலா லவ் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுவாங்க, விசுவாசிகளா இருப்பாங்க, ஆனா லவ் பண்ணுவாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா எங்க ஃபெலோஷிப்ல என்ன கேட்டாங்க, நீங்க ஒருத்தர் கூட போறீங்கல்ல, அவருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பா நான் ஜெபிக்கிறது இல்லை. அவர் கூட சினிமாக்கு போறதோ இல்லை வேற பிக்னிக்கோ எங்கேயோ போறதோ, அது வந்து என்னுடைய ஃப்ளெஷ்லி டிசைர்ஸ்க்கு அது ரொம்ப நெருக்கமா இருக்குது. ஸோ என்னுடைய ஃபெலோஷிப்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சின்ன போகத்தை காட்டினா கூட நீங்க போயிடுறீங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதாவது நம்ம அந்த ஆத்மாவோடைய ரட்சிப்பை நம்ம கவனிக்கிறதே இல்லை. அதனால நான் வந்து அந்த போகங்களை அதிகமா விரும்பினதுனால அந்த ஆத்மாவை ரட்சிக்கவே வேணாம் அப்படின்னு கூட நான் சொல்லிட்டேன். அது போல நிறைய பேர் அந்த மாதிரி இது மாதிரி சாத்தானுடைய போகங்கள் வந்து நம்முடைய ஃப்ளெஷ்க்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனால நம்ம இளம் வயதுல அதுல தோற்று போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இளம் விசுவாசிகள், அது கல்லூரி மாணவிகள் மத்தியில இந்த மாதிரியான போராட்டம் நிறைய இருக்கு. ஸோ நான் ஒருத்தர் மேரேஜ் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா வந்து அவரை ஆத்மாவா பார்த்து அவருக்காக ஜெபிப்பத, அவருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குதான்னு பார்க்கறது முதலாவது, அது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அது இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எங்க ஃபெலோஷிப்ல சொல்லி தந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லக்கி இனஃப் டு ஹாவ் சச் அ ஃபெலோஷிப். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி செய்யறது. நிறைய ஃபெலோஷிப்ஸ்ல வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு விட்டுறாங்க. அது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் திரும்பவும் காண்பீர்கள். கர்த்தருடைய நாள்ல வந்து திரும்பவும் நம்ம காண்போம். அது போல so I was really lucky enough to get such mentors and such fellowship. இதை நான் ஷேர் பண்ண வேண்டிய